இங்க பாருடா, இந்த எருமாடு புல்லா நீ தான் பாத்துக்கிற. யோ செம்ம சேராக்குதையா. பால் நல்லா கறக்கண்டா. அவனுக்கு இருக்கிற எருமாடுலாம் கொடுத்துடுறேன், நான் என்ன பண்றது? டேய், அது மாதிரி பசுமாடு அதெல்லாம் நீ மைய. அதுங்க பால் அதிகமா கறக்காதா? அடா என்னடா இவன். சரிடா, நீ பசுமாடு மேய்க்கிறடா. நான் மாத்தி மாத்தி பேசுறேன் நீ. இப்பதான் சொன்னடா எருமாட்டு மேல சேர் இருக்குன்னு. அவன் எருமாடு மேய்க்கிட்ட நீ பசுமாடு மேய்ய. அதான் பால் அதிகமா கறக்கீங்க, அதனால அப்செட் பண்ணிக்கினேன். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் எருமாடு மேய்ப்பேன். அதான் தனி பிச்சு குத்துறானே, திருப்பி நான் சண்டை போடுறா, பல்லு கைட்டிக்கான். இன்னொரு பெரியவன் நானு பல்லு கட்டிக்கன்றா. எம்மா டேய் என்ன அடிடா? என்ன விஷயம்? டேய் என்ன விஷயம்? இருப்பா அவன் எப்படி அடிச்சான் தெரியுமா? நீ நட சும்மா நீ தானே ஆச்சா? ஐயோ, இந்த எருமாட்டையும் பசுமாடு வச்சு என்னால மேய்க்க முடியலடா. பிரிக்கும் போது ஒழுங்கா பிரிச்சிருக்கா பிரிக்கங்க மஞ்சா, சண்டை போட விட்டு வேடிக்கை பாக்குறியா? பெரியவன் நானு ஏமா அந்த ஆள் வந்து எனக்கு எருமாட்டை கொடுத்தான், இவன் வந்து எருமாட்டை கேக்குறான். கேடா அவனுடைய எருமாட்டை நீ ஏன்டா கேக்குற? பால் எருமாதானே கருப்பான். ஏன் பசுமாடு கறக்காதா? கருக்கல நீ வச்சுக்க பசு மாட்டா. ஆஹா, இது வேலைக்கு ஆகுது. பஞ்சாயத்து வச்சாதான் வேலைக்கு ஆகும். டேய், ஏன்டா அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டு பஞ்சாயத்து வரைக்கும் போனோம்? அப்போ மூடின்னு பசுமாட்டு ஆட்டுமா சொல்லியா? பாத்தியா, ஒரு பெரியவன் மரியாதை பேசுறேன் பாத்தியா, உன் வளர்ப்பு செய்யலையா? ஏய், பெத்தாப்பு நான் அடிக்கிறான், உன் அடிக்கிறது தப்பே இல்ல. என்ன ஏன்டா அடிக்கிற? கை வினுவினுச்சு அடிச்சேன், நான் இதெல்லாம் கேள்வி கேட்பியா? இது என்ன அடிக்குது, அது உன்ன அடிக்குது. அவன் அச்சான உன்ன, அவனுக்கு எல்லாம் அவனை கேட்டா திருப்பி அடிப்பானா? இது செயல்பட்டு வராதே, இது 4 பேர் வச்சுதான் பஞ்சாயத்து பண்ணணும். வாங்க. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. யாருக்கார நீ தானே தம துண்டு இருந்துக்குன்னு இவனை ஏன் பெத்த ஒன்னுத்துக்கும் உருப்படாதவன். யார் உருப்படாதுன்றா? நினைந்தாலும் மாதிரி தானே. என்ன ஏன்டா இருக்கிற? டேப்பா, ஏன்டா இப்படி பண்றீங்க? உன் யார் அவனுக்கு மாடு கொடுக்க சொந்த? நல்ல சோக்கா எருமாடு தட்டிக்கின்னு எனக்கு பசு மாடு குத்துன பாக்குறீங்க. டேய் இருங்கடா, பெரியவங்க 4 பேர்கிட்ட பேசி பிரிச்சுக்கலாம். நீங்க பாருனேனா, எருமாடு எனக்கு தான் வரணும், நான் தான் பெரியவன். உடலங்க பெரியவன், வயிற்றுல நான் தான்டா பெரியவன். நீ வயிற்றுல பெரியவன் நினைக்கலாம்டா, நான் வயசுல பெரியவன்டா. பொம்மை மூஞ்சி போட்டு திணத்துல போச்சு. என்ன ஆயிடுச்சு? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? யோ, எருமாடு குத்தாயா எங்க அப்பா, எனக்கு தான் ஒண்ணு கேக்குறாயா. ஏம்பா அவனுக்கு குடுக்கலையா? அவனுக்கு குத்தான் பசுமாடு குத்தான். பசுமாடு எதுக்கா? பசுமானா 1/2 லிட்டருக்கா இருக்குமா, எருமான 10 லிட்டருக்கா இருக்குமா? டேய், அந்த ஆள் முதல்ல எருமாடு என்னதானே எடுத்துக்க சொன்னா, பசுமாடு உன்னதானே எடுத்துக்க சொன்னா. இருப்பா, எருமாடு எத்தனிக்குது பசுமாடு எத்தனிக்குது முதல்ல அது சொல்லுமா. எருமாடு நிறைய இருக்கும், பசுமாடு நிறைய இருக்கும், அதெல்லாம் கணக்கா சொல்ல முடியும். கணக்கு இல்லாம இருக்குதா? எங்க இருக்குது உங்க மாடுங்களாம்? பசுமாடுலாம் அந்த பக்கம் மேஞ்சுக்குது, எருமாடுலாம் இந்த பக்கம் மேஞ்சுக்குது. சான்ஸே இல்ல, உங்க மாடு இங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. யோ, இப்பதான் அங்க இருந்துச்சு, பாத்துட்டு வருமே. அங்க இருந்தது என் மாடு, உங்க மாடுன்றீங்க. எவ்வளவு போய் பார்த்து நான் மாடுன்றான். இருங்கடா இருங்கடா, ஐயம்மா ஐயோ ஐயம்மா, இருங்கடா இருங்கடா இருங்கடா, ஐயம்மா ஐயோ. டேய், என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? என் மாடு தான் இங்க இருக்குது, உங்க மாடு எங்கடா இருக்குது? யோ, நயா பேசுற, இந்த பக்கங்கிற பசுமாடு இந்த பக்கங்கிற எருமாடு எல்லாமே எங்க நைனா எடுத்தியா? யார்கிட்ட எத்தாம்பா? ஏன்டா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு மாடு வாங்கினா உன் துண்ணுவியா? யோ நைனா, நீ வாங்கலையா காசு கொடுத்த? எங்கடா வாங்கினேன், சொத்துன்றீங்களே, அதான் இட்டு வந்து பிரிச்சு விட்டலான்னு பார்த்தேன். அதுவும் கொய்யால யாருட்டு மாடுக்கு இவ்வளவு சண்டை பாடு வச்சிட்டியா? ஏன்னா அனாமத்தா தனைஞ்சியா, கையில கட்டி போடுச்சு, உரிமை கொண்டாடத்துல என்ன தப்பு? அனாமத்தான் தான் தூக்கிடுவியா? இங்க பார்த்து நிறுவலாம் கேனியா? சரி ஆண் தாச்சி போட்டு போச்சு, ஆளுக்கு 4 மாடு பிரிச்சு குடுத்துலாம்பா. இதுவும் கரெக்டா தான் இருக்குது, ஆளுக்கு 4 மாடு பிரிச்சு கொடுத்துடலாம்பா. யார் விட்டு மாடியா பிரிச்சு கொடுக்க சொல்ற நீ? அதுக்கு மேலதான் கொடுக்கணும்பா, அப்பதான் நல்லா வருவேன். ஏண்டா மண்டா, உன் சொத்து எனக்கு எழுதி கொடுப்பியா? அது எப்படி எழுதி கொடுப்பேன்? அதே தாண்டா, என் மாட்டை எப்படி பிரிச்சு கொடுப்பான்? மனசு வச்சா கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து செய். இவனுக்கு ஒரு 4 எருமாடு, ஒரு 4 பசுமாடு. பசு மாடுல எருமாடு தான் எனக்கு வேணும். பெரிய மனுஷன் சொல்றாரு, திருப்பி கூட பேசுற, ஏன் பசுமாடு வாங்க மாட்டியா? டேய், இல்லைன்னா 2 பசுமாடு 2 எருமாடு வச்சுங்கடா ஆளுக்கு.
அதுவும் கரெக்டா தான் இருக்குது. எனக்கு 2 பசுமாடு 2 எருமாடு. எங்க வைக்கிற பசு மாடு 2 எருமாடு? என்னப்பா அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க, ஆளுக்கு 2 பிரிச்சு கொடுத்துடலாம். உன்னை பிரிச்சு தோத்த போறேன். என் மாட்டுக்கு ஏன் பங்கு போடுறீங்க? மனுஷனா ஏன்னா இப்படி பண்ற? ஏன்பா யார் பண்ணீங்க? நீ யாரு? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு தான் முதலாளி சப்போர்ட் பண்ணீங்களா? இவன் மாட்டை விட்டு உன் கையில நாஸ்தி பண்ண முதலாளி. ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மாடுதான் மேயுது. டேய் மாடு எப்படி என் கையில மேயா? எதா உன் கைனியா? இல்ல முதலாளி உன் கைனி தான், என் கைனி மாதிரி பாத்துக்கிற முதலாளியா. ஒரே காஞ்சி போற பில்லு மாடு துண்ணாங்க. அதான் சொல்றேன், இந்த பிள்ளெல்லாம் துணி தானே உன் மாடு வளர்ந்துச்சு. 4 நாள் 8 மாடு கொடுக்கணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான். யோ நான் இது அயோக்கிய தானா? ஏங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அவரு கரெக்டா தான் சொல்றாரு. எங்க பிள்ளை துண்ணு தான் வந்துக்குது. எங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. அவங்க பிள்ளை துண்ணு தான் வந்துக்குது. என்னன்றீங்க நீங்க? 4 8 மாடு முதலாளி வளர்க்க மாட்டாரு, என் புள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறேன். இதே மாதிரி அடுத்த ரவுண்ட் விடுவான்ல, அப்போ உனக்கு 8 மாடு வாங்கிக்க முதலாளியா. அதுவும் கரெக்டு தான். அத்தோட்டி எடுத்துன்னு வந்து என் இடத்துல மேய் வைப்பா. நேத்துக்கா உன்ன 8 மாடு முன்னாடி குடுத்துட்டு போறதுக்கா? இவங்க நான் தேவையில்லாத பேசுனேன். டேய் போங்கடா, அந்த பக்கம் 4 மாடு புடி, இந்த பக்கம் 4 மாடு புடி. டேய் ஒரு பசுமாடு 2 பசுமாடு 2 எருமாடு புடிச்சுக்க, நீ 2 பசுமாடு 2 எருமாடு புடிச்சுக்க, இந்த பக்கம் போ. சரி நானா? போன மாசம் என் வீட்டுல உன் மாடு மேய்ஞ்சிச்சு, அதுக்கு 2 மாடு எடுத்துக்கிட்டா. எது உன் வீட்டுல என் மாடு மேய்ஞ்சிச்சா? ஆமாம்மா, எங்க வீட்டு அரிசி மொத்தம் துண்டுடுச்சு. இதெல்லாம் போய் என் மாடுலாம் உன் வீட்டாண்ட வராது. முட்டையும் இடம் கேக்குது, நான் இப்ப 2 மாடு எடுத்துன்னு போறேன். நின்னா நான் எல்லாரும் என் மாட்டை பிரிச்சுக்கிறாங்க. ஏய் அடுத்த வாட்டி எல்லா மாட்டையும் இங்க மேய் வைக்கிற, புரியுதா? வரேன். மாடு வளர்க்கலாமா இல்ல தானத்துக்கு கொடுத்துட்டு போயிடலாமா? ஒண்ணுமே புரியலையா?